யம்மியான, அதாவது வெறும் 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் யம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறது. பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை கெட் டுகெதர் நடக்கும்போது நமக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி டேஸில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய, சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஏதாவது கொஞ்சம் ரெசிபிஸ் நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய, அதுவும் ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்ரா ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே போல் நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம யம்மியான வெறும் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக நான் இங்கே இதே போல் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்கள், இதே போல் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட நெய் 1 டீஸ்பூன், பால் 1 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக எனக்கு மொத்தமாகவே 1 கப் பால் தேவைப்படுது. அந்த 1 கப் பால்ல இருந்து தான் 1 டேபிள் ஸ்பூன் பால் நான் இந்த பிரெட்ல இப்போ சேர்த்திருக்கேன். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டும் சேர்த்து இதே போல் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இது கூட நான் இங்கே 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் கையில் இருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் இங்கே எடுத்துருக்கிறது 4 ஸ்லைஸ் பிரெட். இந்த பிரெட்டை நான் இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டர் வச்சு ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லை அப்படின்னாக்கா பாட்டிலோட மூடி வச்சு கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நான் எடுத்து வச்சுருக்கிற 4 பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. எடுத்து வச்ச 4 பிரெட்டையும் இதே போல் சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஏற்கனவே பாலில் சக்கரை குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதில் ஒவ்வொரு பிரெட் பீஸும் போட்டு இதே போல் டிப் பண்ணி 2 கைக்கு நடுவில் வச்சு ஃபுல்லாக பாலையில் நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்த பிறகு இது எல்லாத்தையுமே நான் இதே போல் பாலில் டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் இங்கே மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்தி இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து கட்டு இல்லாமல் நல்லா விஸ்க வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. போட்டிருக்கிற பால் பவுடர் பால் கூட நல்லா இதே போல் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதில் இப்போ நான் இங்கே கொஞ்சமாக cashew nut, badam, raisins இது 3ஐயும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இது 3 ஆப்ஷனல் தாங்க, உங்கள் கையில் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் நான் இங்கே பிரெட், சுகர், டெசிகேட்டட் கோகோனட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அது மேலே வச்சு இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு வேற ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு இதே போல் ஃபுல்லாக சீல் பண்ணி எடுத்துக்கணும். எண்டு ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கணும். இதே மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கடைசியாக இந்த ஸ்வீட்டை ஒரு பவுலில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதே போல் ஒரு பவுலில் சர்வ் பண்ண பிறகு இமீடியட்டாக நம்ம சாப்பிட்றத விட ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண பிறகு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் A1ஆக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு இப்போவே லைக் பண்ணி
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.